2 3 லாஃப் அப்படின்னா அப்படிங்கிறேன். இந்த சிரிக்கிறது உடம்பை கெடுக்குமே ஒழிய இந்த சிரிப்புனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல நகைச்சுவையை கேட்டு மனம் விட்டு யார் சிரிக்கிறார்களோ அந்த சிரிப்பு தான் மனதுக்கும் உடலுக்கும் பொருத்தமான சிரிப்பே ஒழிய 1 2 3 laugh for 5 minutes அப்படின்னு அப்போ 25 நிமிஷம் சிரிச்சோன்னா ஸ்டாப் அப்படிங்கிறார். அகைன் செகண்ட் டைப் ஆஃப் லாஃப் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஒருத்தன். ஏன்டா நல்லா இருக்கலாம்னு வந்தால் மனுஷனை பேஷண்ட் ஆக்கி விட்டீங்களேடான்னு. நகரங்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லாதனால தான் நீங்கள் நகரங்களில் பாருங்கள், திருவண்ணாமலை டவுனில் நாளை காலையில் இந்த மெயின் ரோடு அதில் பாருங்கள், திருவண்ணாமலையில் இருக்க விஐபி பூரா டவுசரோட எங்கே போயிட்டுருக்கிய போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போகிற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர். அதான் போயிட்டுருக்கேன். யார் டாக்டரா சொன்னார்? அவர் எங்கே? அவரும் வாராரு பின்னால் தொப்பையை தூக்கிட்டேன்னு. ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டரும் வகுத்த தொங்க போட்டுக்கிட்டு அப்புக்கா நடந்து வராரு. ஏன் இந்த நட? ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாக்கிங் போனாங்களா? நம்ம முன்னோர்கள்லாம். எங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருக்கு. எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருக்காரு, பாட்டி 3 அடி தள்ளி நிற்கிது. ஃபோட்டோவில் 3 அடி தள்ளி நிற்கிது எங்கள் பாட்டி. ஆனால் 2 பேருக்கும் 16 பிள்ளைய. 3 அடி தள்ளி நின்று இதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி நிற்கிது அந்த பாட்டி. கிழவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இந்த பேர் இருக்கார். பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும். ஆனால் 16 பிள்ளைய. எப்படி தாத்தானா எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தது தான். எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறார். நான் உண்மையிலே நம்பிட்டேன். வருஷம் கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போலன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விஷக்கிழவனாக இருந்திருக்காருன்ட்டு. பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றதுராது, என்ன கடையிலேயே அவை வாங்க முடியும் அப்படிங்குது. ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பர்மாக்கில் போயிட்டாரு அப்படிங்குது. கிழமையும் பர்மாக்கு போகலன்னா இன்னும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அவன் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடு, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடுன்னு சொல்லி அன்னைக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்ம மனித சமுதாயம் வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளவு கைவசம். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். லியோனி 1985 பேசினதுலேருந்து மொபைல் ஃபோனில் அம்புட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் முத பேசின மேடையில் பேசின பேச்சிலேருந்து அவ்வளவு மொபைல் ஃபோனில் இருக்குது. ஒரு காலத்தில் என் பேச்சை கேட்கணும்னா எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வரணும், இல்லாட்டி 4 பாகம் உள்ள ஆடியோ கேசட்டை வாங்கி ஆடியோ கேசட் பிளேயரில் போடணும். ஆனால் இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனில் நான் இப்போ பேசின திருவண்ணாமலையில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த பேச்சு நாளைக்கு உடனே எல்லா சேனல்லையும் வந்து சேர்ந்துடும். இந்த வசதிகள் இருந்தும் இன்றைக்கி மனிதன் மகிழ்ச்சியை தேடி ஓடுறான். சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இந்த நகைச்சுவை உணர்வு எங்கே அதிகமாக இருக்குது? கிராமத்தில் அதிகமாக இருக்கா, நகரத்தில் அதிகமாக இருக்கா? எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம ரசித்து செய்யணும், அதுதான் முக்கியம். ரசித்து செய்யாத எந்த வேலையுமே நமக்கு உருப்படாது. ஒரு இட்லி சாப்பிட்டா கூட அதை ரசித்து சாப்பிட்ணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி கப்பு 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 கப்புன்னு என்னடா சாப்பிட்டா, என்னமோ கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா அது 40 வயசுக்கு மேலே இருக்க முடியாது அந்த குரூப்பெல்லாம். ஆனால் ஒரு பழைய சோறு ஊறுகாயை கூட ஒரு 5 வெங்காயத்தை வச்சுக்கிட்டு அப்படி ரசித்து அப்படி ஒரு இழுப்பு கொடுப்பாங்க பாருங்கள். சில பேர் காஃபி குடிக்கிறத பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும். சில பேர் வந்து கல் குடிக்கிற மாதிரியே குடிப்பாங்க காப்பியாக கடன்னு கொடுத்து. என்ன குடிச்ச, டீயா காஃபியா ஞாபகம் இல்லை. இவெல்லாம் மனுஷ ஜாதியே கிடையாது. என்ன சாப்பிட்றோமோ அதை ரசித்து சாப்பிட்ணும், ரசித்து ஒரு வேலையை செய்யணும். என்னடா பட்டிமன்றம் நடுவர் இதெல்லாம் ஒரு பொழப்பா? இங்கிட்டு 4 பேர் பேசுகிறேன், இங்கிட்டு 4 பேர் பேசுகிறேன், 4 பேர் பேசுகிறதையும் பொறுமையாக கேட்டுவிட்டு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறது, இது ஒரு பொழப்பா அப்படின்னு என்னை தட்டேற்றுவாங்க. நான் சொல்கிறேன், டேய் 2 மணி நேரம் நான் பேச ஒரு 5000 பேர் உட்காந்து சிரித்து மகிழ்ந்து கேட்குறாங்க பாருங்கள். அந்த சிரித்த முகங்களை பார்க்குற மாதிரி ஒரு குடுப்பின உலகத்தில் வேறு யாருக்குடா கிடைக்கும்? இது போதுண்டா வாழ்க்கையில் எனக்கு.
அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்புற்று இருப்பது ஒன்றே அறியாமல் வேறொன்றறியேன் பராபரம் என்னார் பாருங்க. அதனால் கிராமத்தில் இன்றைக்கி எப்படி நகைச்சுவை, நகரத்தில் இன்றைக்கி எப்படி நகைச்சுவைன்னா பைத்தியகாரங்களை பற்றி பேசினார். கிராமத்தில் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் இப்படி தான் ஒரு டாக்டரு பைத்தியங்கள்லாம் தெளிஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பைத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 50 ரூபா நோட்டையும் ஒரு 500 ரூபா நோட்டையும் வச்சுருக்காரு. வச்சோன்னே அவன் 500 ரூபா எடுத்துட்டான்னா அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தான். அவன் 50 ரூபா எடுத்தான். ஆஹா தெரியல அப்படின்ட்டு டெய்லி 50 ரூபா 500 ரூபா 50 ரூபா 500 ரூபா வச்சுக்கிட்டே இருந்திருக்க. ஒரு மாதம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பைத்தியக்கார பேஷண்ட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தெளிஞ்சிருச்சுடா, அப்புறம் ஏன்டா 500 ரூபா எடுக்கலை, 500 ரூபா எடுத்திருந்தால் தெளிஞ்சிருச்சுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் 30 நாளாக 50 ரூபா எடுத்து கிட்டத்தட்ட 1500 ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன்டா. உண்மையிலே டாக்டர் தான் பைத்தியமே ஒழிய இவன் பைத்தியமே கிடையாது. எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்கள். நம்ம டவுனில் இருக்கவனையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். அங்கே நடக்கிற சம்பவங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கும். இன்றைக்கி கிராமத்தில் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அம்மா போயிட்டு வரட்டா அப்படின்னு போவான், ஒரு பஸ்ஸில் ஏறுவான், போயிடுவாங்க. ஆனால் டவுனில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளையை பிறப்பிட வைக்கணும்னா அந்த வீட்டில் 2 பேரும் வேலைக்கு போகிற வீடாக இருந்தால் நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீட்டை பார்க்கலாம். காலையில் 7:30 மணிக்கு அந்த அம்மா தலையை சீவிட்டு இப்படியே கிளிப்பை மாட்டிக்கிட்டு வீட்டில் புருஷனுக்கு தனியாக டப்பால் சாப்பாடு பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா தலை சீவிட்டு இருக்கப்போ வருவேன், மயன் ஏம்மா என் டவுசர் எங்கே அப்படிமா, டே கோப்பா சும்மா தானே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேள்றா டவுசர் எங்கன்னு தேடி கொடுப்பாரு. அவர் டவுசரே எங்கே இருக்குன்னு தெரியாமல் காலையிலேருந்து டென்ஷன் ஆகிருக்காருன்னு இந்த அம்மா புருஷனுக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, பிள்ளைக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, இந்த 2 குரூப்புகளுக்கும் டவுசர் தேடி கொடுக்கறதுக்கா எங்கள் அப்பன் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு கட்டி கொடுத்தான். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அவனை பிறப்பிட விட்டு அந்த டவுனில் அந்த பயலுகளை பிறப்பிட வைக்கிற காட்சி பாவமாக இருக்கும். அவனுங்களை ஷூவை கட்டி டையை போட்டு அதை கட்டி இதை கட்டி அப்படின்ட்டு இப்படி தலையை சீவி அவன் பின்னாடி அந்த பேக்கை மாட்டிட்டு போட்டு வரேன். பஸ் வந்துருச்சு போகலாம் நரகத்துக்கு போகிற மாதிரி போகிறானா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி அவனாவது போகிறாங்களா? இன்றைக்கி டவுனில் அப்படி டவுனில் பாருங்கள் எல்லாம் இனிவன் சொன்ன மாதிரி வேகமாக தான் நடப்பாங்க, மெதுவாகவே போக மாட்டான். ஏன்டா அப்படி வேகமாக போகிறீங்க அப்படின்னா, மெதுவாக போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க, அதனால தான் ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. கிராமத்தில் எல்லாம் ஒரு மோட்ரு பம்புக்கிட்ட உட்காந்து லவ் பண்ணுவாங்க, அல்லது நாங்கள் இங்கிட்ட வயக்காட்டில் சந்திப்பேன், அது திருவிழாக்கல்ல வந்துரு மாரியம் திருவிழாக்கு அப்படின்னு நடுவில் கரகாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆடு வெட்டி பூசதாரண்டி கண்ணேண்டி நம்பள் திங்கி தக்குதன் இவங்க 2 பேரும் என்னென்ன ஒரு ஆக்ஷன்லேயே பரிமாறுவாங்க தெரியுமா கிராமத்தில். என்ன அர்த்தம் நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் செய்யாதையா நான் செஞ்சிட போகிறேன். 5 மணிக்கு உங்கள் அப்பா பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு, அதுக்கப்புறம் அங்கே வந்துரு உடனே அந்த பிள்ளை ஆக்ஷன் பண்ணால் பக்கத்தில் இருக்க பொம்பளையை பார்த்துருவாங்கன்ட்டு அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா. நீங்கள் 1.5 பக்கம் எழுதுனா கூட அவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ண முடியாது. அந்த கிராமத்தில் அப்படி லவ் பண்ணுவாங்க. ஆனால் டவுனில் நீங்கள் மத்தியானம் மெரினா பீச்சில் பாருங்கள், மத்தியானம் 1:30 மணிக்கு நம்ம ஊர் கிராமத்துக்காரங்க என்னடா இவ்வளவு கொடை விற்றுக்கிட்டு இருக்காங்க, கொடை கலர் கலராக விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு வரலாம்டான்ட்டு கொடை வாங்கலாம்ட்டு மத்தியானம் 1:30க்கு பீச்சுக்குள்ளே போகிறேன். ஒவ்வொரு கொடைக்குள்ளேயும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தர் உட்காந்து. மத்தியானம் 1:30 மணிக்குடா. அந்த வெயிலில் இவனுக்காவது லவ் வருமா முதலாவது? அந்த வெயிலில் கொடையை முடிச்சுட்டேன் அப்படின்னு வேர்க்கல்லையை தின்னுக்கிட்டு அந்த வெயிலில். கிராமத்தில் அந்த வெயிலெல்லாம் அவனுக்கு லவ்வே வராது, அவனுக்கு சாயந்தரம் தான். இது காதலா இல்லை அந்த கொடையில் மத்தியானம் உட்காந்துக்கிட்டு ஞான்னு வெள்ளரி பிஞ்சை தின்னுக்கிட்டு கருமம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரத்தில் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு. மெட்ராஸில் ஒரு தமிழ் பேசுவான் பாருங்க,
கும்மிடிப்பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன். ஒருத்தன் என்ன அண்ணாத்தா நாச்சா துணியானியா அண்ணா பேசின்னு தரேன் உன் கேஸ் நாங்கள் இஷ்டமாக அக்காட்டின்னு இருப்பான்னாட்டு. யார்ரா நீ என்னடா சொல்கிற அப்படின்னா, நாச்சா துணியானியா டே லியோனியன் இட்டுன்னு போட, நான் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறேன்னா. இட்டுன்னு போகிறதுனா என்னடா அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறதான். நம்ம கிராமத்தில் கூட்டிகிட்டு போகிறது, மெட்ராஸில் கூட்டிகிட்டு போகிறதுன்னா அர்த்தம் வேறு. லியோனியை நீ கூட்டி போடான்னா அவரை கூட்டி போய் என்ன சொல்கிறாங்கிறான். அங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடுறது தான் கூட்டி போகிறது.